ஹல்லேலூயா. கடந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் நம்மளை கிருபையாய் நடத்தி கொண்டு வந்து இந்த புதிய வருஷத்தை காணும்படி தேவன் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். அவன் நம் மேல் வைத்த கிருபை, இரக்கம், தயவு மிகவும் பெரியதா இருக்கிறது. அவன் மேல் வைத்த அன்பு நிமித்தம் நமக்கு ஒரு குறைவில்லாமல் நம்மளை நடத்தி வந்த தேவன் இந்த புதிய வருஷத்திலும் இன்றைக்கு 10 நாட்கள் நடத்தி இந்த 11வது நாளை காணும்படி தேவன் நமக்கு கிருபை பாராட்டுகிறார். நாம் தகுதியானவர்களா இல்லாவிட்டாலும் தேவனுடைய கிருபை நம்மளை எப்பொழுதும் தாங்கி வருகிறது. அவன் நம்ம தகுதியுள்ளவனாய் அவர் ரத்தத்தினால் நம்மளை மீட்டெடுத்து நம்மளை நீதிமானாகவும் தகுதியுள்ளவனாகவும் தேவன் நம்மளை மாற்றி வைத்திருக்கிறார். ஒரு வசனம் கூட வாசிக்கலாம். சங்கீதம் 91:14 வசனம். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாக இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியினால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். தேவனிடத்தில் வைக்கும் வாஞ்சை, இதுதான் செய்தியின் தலைப்பா இருக்கிறது. கண்களை மூடி நாம் செவிப்போம். எங்களை நேசிக்கிறங்க நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த வார்த்தையை நீர் ஆசீர்வாதம் தருவீராக. இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் உம்முடைய பிள்ளைகளோடு கூட பேசுவீராக. பேசுகிற காரியங்கள் விளையுங்களை கர்த்தருடைய ஆவியான உதவி செய்யும். பேசுகிற வார்த்தைகளுக்கு அடியனை உட்படுத்தி நான் செபிக்கிறேன். அதன்படி நானும் கீழ்ப்படிந்து வாழ எனக்கு உதவி செய்யும். கிருபைக்குள் மறைத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். தேவனிடத்தில் வாஞ்சையா இருக்கிறபடியினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, உலகத்துல நமக்கு ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வாஞ்சை, விருப்பம் ஒரு இருக்கிறது உண்டு. அதாவது வாஞ்சை, விருப்பம், ஆசை எல்லாம் ஒன்று தொடர்புடையதா இருக்கிறது, ஒரே அர்த்தமுடையதா இருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு ஆசை உண்டு, ஒரு விருப்பம் உண்டு. சிலர் தன்னுடைய பதவி மேல் ரொம்ப ஆசையாய் விருப்பமாய் இருப்பார்கள். சிலர் பணத்தின் மேல் இருப்பாங்க. சிலவங்க சொத்து வாங்குறது மேல் ரொம்ப ஒரு விருப்பமாய் ஆசையா இருப்பாங்க. மனம் போல அவங்க எவ்வளவு சொத்து இருந்தாலும் அவங்க சொத்தை வாங்கி கொண்டே தான் இருப்பாங்க. அவங்களுடைய ஆத்மா அதுல திருப்தி அடையாது, அவங்களுடைய இருதயம் திருப்தி அடையாது, வாங்கிக்கிட்டே தான் இருப்பாங்க. சிலருக்கு அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, தனியா இருந்தாலும் கூட சொத்தை வாங்கி குவிச்சுக்கிட்டே இருப்பாங்க. யாருக்காக அந்த சொத்தை எல்லாம் வாங்கி நமக்கு வைத்திருக்கிறோம் என்று அவங்களுக்கு தெரியாத அளவுக்கு சொத்தை வாங்கிட்டே இருப்பாங்க. தனக்கு பின்னாடி ஒரு சந்ததியே இருக்காது, ஆனாலும் சொத்தை வாங்கி கொண்டே இருப்பாங்க. இப்படி பணம், நகை, ஒவ்வொருவருக்கும் இப்படிப்பட்ட ஒரு விருப்பம், ஒரு வாஞ்சை, ஒரு ஆசை ஜனங்களுக்குள்ள இருந்து கொண்டே இருக்கிறது. ஆனா நம்முடைய ஆண்டவருக்கு ஒரு வாஞ்சை இருக்கிறது, ஒரு விருப்பம் இருக்கிறது. வாசிக்கலாம். லூக்கா 12வது அதிகாரம் 29வது வசனமும் 30வது வசனமும் வாசிக்கலாம். லூக்கா 12:20. இவைகளெல்லாம் உலகத்தார் நாடி தேடுகிறார்கள். இவைகள் உங்களுக்கு வேண்டியது என்று உங்களுக்கு பிதாவானவர் அறிந்திருக்கிறார். இவைகள்லாம் உங்களுக்கு உலகத்தார் தான் தேடி அலைகிறாங்க. ஆனா நீங்களோ அதை தேடி நீங்கள் அலைய வேண்டாம், இதெல்லாம் உங்களுக்கு தானாய் கொடுக்கப்படும் என்று சொல்லி இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுறதை பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் நம்ம உலகத்தின் மேல் ஆசை வைத்து உலகத்துல உள்ள காரியங்களுக்காய் நம்ம அதிகமாய் ஓட அவசியம் இல்லை. அது தேவன் நமக்கு தானாகவே தருவேன் என்று சொல்கிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், மற்றவையெல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்கிறார். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் போது மற்றவைகளாம் தேவன் நமக்கு தானாகவே தருகிறார். உலகத்தில் மனுஷர்கள் வேணா இதுக்கெல்லாம் அவங்களுக்கு தெய்வத்தை, அந்த நித்தியத்தை, நித்திய ஜீவனை குறித்து அவங்களுக்கு அறிவு இல்லாதபடியினால் அவங்களுக்கு இந்த உலக வாழ்க்கை தான் முக்கியம். அதுக்கப்புறம் இருக்கிற வாழ்க்கையை பத்தி அவங்களுக்கு தெரியாது. நம்மளுக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு முடிந்த பிற்பாடு நமக்கு இருக்கிற வாழ்க்கையை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து அவங்களுக்கு அந்த அறிவு இல்லாதபடினால், தெரியாதபடினால் அவங்களுக்கு இந்த வாழ்க்கை தான் முக்கியம். அந்த உலகத்துல தான் நம்ம நல்லா வாழ வேண்டும், நம்ம சுகமாய் வாழ வேண்டும், செழிப்பாய் வாழ வேண்டும் என்று சொல்லி அவங்க நினைக்கிறபடினால் இந்த உலகத்தில உள்ள காரியத்தை அவங்க நாடி தேடி அவங்க ஓடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகள், நித்தியத்தை குறித்து அறிந்தவர்கள்,
இந்த உலகத்தின் வாழ்க்கைக்கு முடிவுக்கு பிற்பாடு நமக்கு இருக்கிற வாழ்க்கை குறித்து தெரிந்தவர்கள் இந்த உலகத்துல இருக்கிற வாழ்க்கை நமக்கு ஒரு தற்காலிகமான வாழ்க்கை தான், இது நமக்கு ஒரு முக்கியமானது கிடையாது என்று நம்ம அறிந்த பிற்பாடு நம்ம நிச்சயத்துக்கு நமக்கு உரிய காரியம் என்ன தேவையோ அதை நம்ம தேடி ஓடி நம்ம நாட வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். பாருங்க, ஒரு காரியம் யோவான் 17வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். உலக தோற்றத்துக்கு என்னில் அன்பா இருந்தபடியினால் நீர் எனக்கு என்னுடைய மகிமையை நீர் எனக்கு தந்தவர்களை காணும்படியாக நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன். அப்போ ஆண்டவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது நம்மை குறித்து, தேவனுடைய ஜனங்களை குறித்து, ரட்சிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து, அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களை குறித்து, கர்த்தரை தெய்வமாய் ஏற்றுக்கொண்ட அவரை பின்பற்றுகிற ஒரு ஜனங்களை குறித்து அவருக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது. நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே அவர்களும் என்னுடனே கூட இருக்க விரும்புகிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். ஹல்லேலூயா. இப்போ தேவன் அவரோடு கூட அவருடைய பிள்ளைகள், அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்களாகிய நாம், ஆண்டவரை இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நாம் அவரோடு கூட இருக்க வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவருடைய இருக்க வேண்டும் என்பதே தேவனுடைய விருப்பமா இருக்கிறது. ஆனா நாமோ சில நேரங்கள்ல உலகத்தின் காரியங்களில ரொம்ப மூழ்கி கொண்டு உலகத்துக்கு பின்னாடி நம்ம ஓடிக்கொண்டு இருக்கும் போது தெய்வத்தையும் தெய்வத்துக்கு அடுத்த காரியத்தையும் நாம் அநேக நேரங்கள்ல அதை நம்ம மறந்து விடுகிறோம். அதை குறித்து நம்ம யோசிக்காமல் நம்ம போகிறது உண்டு. அநேக கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்டவர்களும் சரி, கிறிஸ்தவர்களும் இப்படிதான் உலகத்துக்கு பின்னாடி ஓடிக்கொண்டு தெய்வத்தையும் தெய்வத்துக்கு அடுத்த காரியத்தையும் அவர்கள் மறந்து விட்டு கடைசியில உலகத்திலேயே அவர்கள் மூழ்கி விடுகிறார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். தேமா பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து நம்மை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, அவங்க ஒரு சீசரா இருந்தவன், சீசரோட இருக்கிற ஒரு மனுஷன்தான் அவன். ஆண்டவராய் இயேசுவை அறிந்தவன், ரட்சிக்கப்பட்டவன். அவன் அந்த உலகத்தின் மேல் அவன் ஆசை வைத்து அவன் இந்த சீசர்களை விட்டு பிரிந்து போனான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தெய்வத்தை அறிந்திருந்தாலும், தேவனுடைய பிள்ளைகளா இருந்தாலும், எந்த சூழ்நிலையிலும் நம்ம உலகத்தின் மேல் நம்ம ஆசை வைத்து உலகத்தின் காரியத்தை நம்ம அதிகமாய் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கும் போது நாம் அதிலேயே மூழ்கி போவோம். இல்லைன்னா தெய்வத்தை விட்டு நம்ம பிரிந்து போகிற, விலகி தூரமாய் போய்விடுகிற ஒரு சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிற வாய்ப்புகள் நிறைய உண்டு. அதனால் தேவ பிள்ளைகள் எப்பொழுதும் நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. தாவீது சொல்கிறார், மானானது நீரோடைய வாஞ்சித்து அது வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உண்மையே வாஞ்சிக்கிறது. சங்கீதம் 42:1 வாசிக்கும் போது மானானது நீரோடையை வாஞ்சிக்கிறது போல என் ஆத்மா உண்மையே வாஞ்சித்து கதறுகிறது என்று சொல்லுகிறார். இப்ப தாவீதுக்கு உலகத்துல எவ்வளவு வேலைகள் இருக்கிறது, எவ்வளவு காரியங்கள் இருந்தாலும், அவர் ஒரு ராஜாவா இருந்தாலும், அவர் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்து கொண்டிருந்தாலும், தெய்வத்தையும் தெய்வத்துக்கு அடுத்த காரியத்தையும் அவர் ஒருபோதும் அவர் மறக்கவில்லை, அவர் விட்டு கொடுக்கவும் இல்லை. எப்பொழுதும் அந்த நினைவாகவே இருந்தார். உலகத்துல தெய்வம் நம்மளுடைய ஆண்டவர் அவருடைய ஜனத்தை நம்மளை நடத்துவதற்கு, மேய்ப்பதற்காக மாத்திரம் நம்மளை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். மற்றபடி இந்த காரியம் நமக்கு மிகவும் முக்கியம் அல்ல. நமக்கு முக்கியம் அந்த ஆண்டவர், நமக்கு தெய்வம் தான் முக்கியம் என்பதை அவர் அறிந்திருந்தார். எக்காரணத்தை கொண்டு அந்த தெய்வத்தை விட்டு கொடுப்பதற்கு அவர் ஆயத்தமாகவே இல்லை. அதுல கரெக்டா இருந்தார். அதனால்தான் அவர் கடைசி வரைக்கும் ஜெயமுள்ள ஒரு ஓட்டத்தை அவர் ஓடி முடிக்க முடிந்தது என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் சாலமோனோ அவன் உலகத்தின் மேல் அவர் ஆசை வைத்து உலகத்தின் காரியத்தில் அவர் கவனம் செலுத்தினபடினால் தேவனை விட்டு தன்னை ராஜாவா ஏற்படுத்தின அந்த தெய்வத்தை விட்டு அவர் விலகி போனார் என்று நாம் பார்க்கிறோம். இப்ப தாவீது சொல்கிறார், அந்த மானானது நீரோடையை வாஞ்சித்து அது கதறுகிறது போல என் ஆத்துமா உண்மையே வாஞ்சிக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் தெய்வத்தை வாஞ்சிக்கிறதா, எப்பொழுதும் விரும்புகிறதா, தேடுகிறதா என்பதை நாம் பார்க்கணும். ஒரு சின்ன காரியத்துல கூட ஒரு தவறு நடந்தாலும் நமக்கு ஐயோ நான் இப்படி தெய்வத்துக்கு விரோதமாய் தவறு செய்து விட்டேனே என்று, நான் தெய்வத்துக்கு விரோதமாய் இப்படி பாவத்தை செய்து விட்டேனே, தவறை செய்து விட்டேனே என்று சொல்லி நம்மளுடைய
ஆத்மால ஒரு உறுத்தல் நமக்கு வரும்போது நாம தெய்வத்தோடு கூட நடந்து கொண்டிருக்கிறோம் என்பது அர்த்தம். நமக்கு எந்த உறுத்தலும் எந்த நம்ம காரியம் நமக்கு இல்லாமல் நம்ம எந்த தவறை செய்து கொண்டிருப்போமானால் அப்ப தெய்வத்தை விட்டு நாம் தூரமாய் நம்ம விலகி விட்டோம் என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இந்த தாவீது அவருடைய ஆத்துமா எப்பொழுதும் தெய்வத்தை வாஞ்சித்து நாடிக்கொண்டே இருக்கிறது. நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் தெய்வத்தை வாஞ்சித்து நாடுகிறதா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உன்னத பாட்டுல 6வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் போது, என் நேசர் எங்கே என்று அந்த அந்த மணவாட்டி அவர் தேடுகிறதை நமக்கு இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய நேசர் போய்விட்டார் என்ற உடனே, தன்னை விட்டு விலகி விட்டார் என்ற உடனே அவர் தேடி அவள் அலைகிறாள் என்று பார்க்கிறோம். நம்முடைய ஆத்துமா நம்முடைய ஆண்டவரை வாஞ்சித்து தேடுகிறதா எப்பொழுதும்? நாம எப்பொழுதும் நம்முடைய ஆண்டவர் நமக்குள் இருப்பதை, நம்மோடு கூட இருக்கிறதை நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும் உறுதிப்படுத்தி கொண்டே இருக்கிறதா என்பதை நம்ம எப்பொழுதும் கவனித்து கொண்டே இருக்கிறது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஏன்னா உலகத்தின் காரியங்கள் எப்ப வேணாலும் நம்மளை பின்னோக்கி இழுத்து விடுவதற்கு மிகவும் அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது. வாங்க, யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, வாசிக்கலாம். இல்ல, 4வது யாக்கோபு 4:4. ஆமா, அதான் வாசிங்க. உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா என்று சொல்லப்படுகிறது. ஆகையால் உலகத்துக்கு சிநேகிதனாய் இருக்க விரும்புகிறவன் தேவனுக்கு பகைஞனாய் இருக்கிறான் என்று சொல்லப்படும். உலகத்துக்கு நம்ம சிநேகமாய் இருக்க விரும்பினால் நம்ம தேவனுக்கு பகை மாறி விடுவோம். உலக சிநேகத்தை விரும்புகிறவன் தேவனுக்கு விரோதமான பகை என்று சொல்லப்பட்டது. நம்ம உலகத்தை அதிகமாய் நம்ம நேசித்தால் நிச்சயமா நம்ம தெய்வத்தை நேசிக்கிறதுல குறைபட்டு காணப்படுவோம். தெய்வத்தை அதிகமா நம்மளால நேசிக்க முடியாமல் போய்விடும். தெய்வத்தை நம்ம அதிகமாய் நம்ம நேசித்தால், நம்ம ரட்சித்த ஆண்டவரை நாம் அதிகமாய் நேசித்தால், நாம் உலகத்தை நேசிக்கிறது தானாகவே அது குறைந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. பாருங்க, 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கலாம். ஐஸ்வர்யமாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிகேடும் சேதமான பலவித இச்சைகளும் விழுகிறார்கள். தெய்வத்தை விட்டு நம்ம ஐஸ்வர்யவானவர் மாற வேண்டும், பணக்காரரை மாற வேண்டும், இல்லைன்னா உலகத்தின் காரியத்துல நம்ம சொத்து அதிகமாய் சேர்க்கணும், பணத்தை தேடி இல்லை உலகத்துல உள்ள காரியங்களை, அதிகாரத்தையும் பதவியும் பணத்தையும் நம்ம தேடி ஓடும் போது அது நம்மளை கண்ணீர விழப்பண்ணும், அது நம்மளை அமிழ்த்து போடும் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கலாம். அதனால தெய்வத்தை நாம் வாஞ்சித்து நம்ம தேடுகிறோமா? நம்முடைய இருதயம் தெய்வத்தை எப்பொழுதும் வாஞ்சித்து தேடுகிறதா என்பதுல நம்ம ரொம்ப கவனமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்ம தெய்வத்தை தேடுகிறதுல ரொம்ப ஞானமாய் நடக்க வேண்டியது இருக்கிறது. எப்ப வேணாலும் உலகம் நம்மை ஆண்டவரை விட்டு பிரித்து விடக்கூடும், ஆண்டவரை விட்டு வழி விலகி போய் செய்துவிடும் என்பதுல நம்ம ஒரு மனுஷன் மேல வைக்கிற சிநேகம் கூட நம்மளை ஆண்டவரை விட்டு நம்மளை விலகி போக வைத்து விடும். அதுல மிகவும் நம்ம கவனமாய் நம்ம இருக்க வேண்டிய அவசியமா இருக்கிறது. அதாவது சங்கீதம் 91 என்னிடத்துல அவன் வாஞ்சியா இருக்கிறபடினால், தேவனிடத்துல நம்ம வாஞ்சியா இருக்கும் போது அவன் நம்மளை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பதற்கும் நம்மளை விடுவிப்பதற்கும் அவர் போதுமானவரா இருக்கிறார். பாருங்க, 1வது காரியம், முதலாவது தேவன் மேல் நம்ம வைக்கிற வாஞ்சை. சங்கீதம் 63:1 வாசிக்கலாம். தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன். வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மை தங்கமாய் இருக்கிறது, என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது. தேவனே, நீர்தான் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்தமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்மா உம்மேல். என்னுடைய ஆத்மா எல்லா சூழ்நிலைகளிலும் அது உண்மையே தேடும். ஏன்னா நீர்தான் என் தேவன், நீர்தான் என் நேசர், நீர்தான் என் ரட்சகர், நீர்தான் என் மீட்பர். அதனால நான் என்னுடைய ஆத்துமா எப்பொழுதும் அது உண்மையே தேடி கொண்டிருக்கும் என்று இங்க சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடிகிறது. அப்ப நம்முடைய ஆத்துமா எப்பொழுதும்
தேவனை தேடிக்கொண்டே இருக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. தேவன் மேல் நம்ம வாஞ்சா இருக்கிறோமானால் நம்ம தேவன் மேல் விருப்பமா இருப்போம். தேவன் மேல் நம்ம ஒரு ஆசை வைத்து நம்ம தேவனை தேடுகிறோம் என்றால் நம்முடைய இருதயம் எப்பொழுதும் தேவனை தேடிக்கொண்டே இருக்கணும். நம்ம படுத்தாலும் படிக்கலும் தேவனை தேடும் நம்ம இருதயம். நம்ம விழித்தாலும் தேவனை தேடும். கண்ணை விழிச்ச உடனே நம்ம தேவ சமூகத்தை தான் நம்மளுடைய இருதயம் நோக்கி பார்க்கும், தேவனை தேடும். என் ஆத்மா நேசர் எங்கே என்று சொல்லி நம்மளுடைய ஆத்மா தானாகவே தேவனை தேடும். நம்ம தேவன் மேல் எந்த அளவுக்கு விருப்பமும் தேவன் மேல் நம்ம ஒரு நம்பிக்கையும் நம்ம வைத்திருக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய இருதயம் தானாகவே அது வாஞ்சித்து தேவனை தேடிக்கொண்டே இருக்கும். நம்ம எந்த இடத்துல எந்த சூழ்நிலை இருந்தாலும் அது நம்மளுடைய கண்கள் நம்மளுடைய இருதயம் உலகத்தை நோக்கி பார்க்காது. ஒருவேளை கஷ்டமான நம்ம சூழ்நிலை இருந்தாலும் கூட இதெல்லாம் சொல்லுகிறார், வறண்டதும் விடாய்த்ததுமான தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உண்மையில் தாகமா இருக்கிறது. ஏதாவது கஷ்டமான ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தாலும் கூட என் இருதயம் உண்மை நோக்கி தான் பார்க்குமே ஒழிய எனக்கு வேறு இடத்துல இந்த உலகத்துல எங்கேயாவது தண்ணி கிடைக்குமா, இல்லைன்னா எங்கேயாவது உலகத்துல உள்ள செழிப்பு என்னை இதுல இருந்து மீட்டுக்கொள்ள முடியுமா, உலகத்தின் காரியங்கள் என்னை உயர்த்த முடியுமா, என்னை செழிப்பாக்க முடியுமா என்று என் இருதயம் தேடாது. ஏனென்றால் தேவனே நீரே என்னுடைய தேவன். என் ஆத்மா எப்பொழுதும் உண்மையே வாஞ்சித்து தேடுகிறது, உண்மையே நாடுகிறது. அது எந்த சூழலிலும் வறண்ட நிலத்திலுமானாலும் சரி, பாலைவனமா இருந்தாலும் சரி, எந்த சூழ்நிலையில் என் ஆத்மா உண்மையே தேடுகிறது. இப்ப தேவன் மேல் நம்ம வாஞ்சை வைத்து நம்மை அவர் தேடுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. பாருங்க, யோபு 19வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கலாம். அவரை நானே பார்ப்பேன், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்தெரியங்கள் எனக்குள் சோர்ந்து போகிறது. யோபு ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை, எல்லாவற்றையும் அவர் இழந்து போன ஒரு சூழ்நிலை இருக்கிறார். அப்ப சொல்லுகிற வார்த்தை இது. அந்த 25 வாசிக்கும் போது, என் மீட்பர் உயிரோடு கூட இருக்கிறார் என்றும் அவர் கடைசி நாளில் பூமி மேல் நிற்பார் என்றும் நான் அறிந்திருக்கிறேன். இந்த தோல் முதலானவை அழுகி போன பின்பு நான் என் மாம்சத்தில் இருந்து தேவனை பார்ப்பேன், அவரை நானே பார்ப்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என் சொந்த கண்களை காணும். யோபு அவ்வளவு ஒரு பிரச்சனை, எல்லாவற்றையும் இழந்து போன ஒரு சூழ்நிலை, ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலை அவர் இருந்து வந்தாலும் அவருடைய நம்பிக்கையை அவர் இழக்கவில்லை. தேவன் மேல் வைத்த அந்த வாஞ்சையை அவர் இழக்கவில்லை. தேவன் மேல் வைத்திருந்த அந்த விருப்பத்தை அவர் ஒருபோதும் மாற்றவில்லை. அவர் எந்த சூழ்நிலை, அந்த உலகத்தின் காரியங்களே எவ்வளவு போராட்டம் வந்தாலும் சரி, எல்லாவற்றையும் இழந்து போனாலும் சரி, என் உள்ளந்திரியங்கள் இந்த வாஞ்சையால் நான் அவரை பார்ப்பேன், அந்த அந்நிய கண்களல்ல என் கண்களே அவரை காணும். இந்த வாஞ்சையால் என் உள்ளந்திரியங்கள் சோர்ந்து போகிறது. எப்பொழுது நான் அவரை பார்ப்பேன் என்று நான் ஏங்கி கொண்டே இருக்கிறேன், தவித்து கொண்டே இருக்கிறேன் என்று சொல்கிறார். ஏன்னா இந்த இடத்துல எனக்கு எல்லாம் போய்விட்டது, எனக்கு இனிமே எனக்கு ஆண்டவர் எங்க இருக்கிறார், எனக்கு தேவன் என்ன செய்தார், எனக்கு ஒன்றுமே செய்யவில்லையே, நான் உலகத்துல உள்ள காரியத்துல நான் நாடி தேட போகிறேன் என்று சொல்லி அவர் நினைக்கல. அவர் அவ்வளோ போராட்டமான ஒரு சூழ்நிலையிலும் அவர் கர்த்தரை மறக்கவில்லை. உடனே ஆண்டவரை நோக்கி நான் எப்பொழுது என் ஆண்டவரை பார்ப்பேன் என்றுதான் அவருடைய நம்பிக்கை முழுவதும் இருந்ததை நம்ம பார்க்க முடியுது. நம்மளுடைய நம்பிக்கை அப்படி தேவன் மேல் நம்ம இருக்கும்போது, தேவன் மேல் நம்ம வாஞ்சை வைத்து எப்பொழுதும் நம்ம தேவனை தேடருளாய் காணப்படுவோமானால் எந்த சூழ்நிலையும், எந்த போராட்டமும், எந்த விதமான வறட்சியும் நம்மளை ஒருபோதும் தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது, மாற்றாது. ஏன்னா நம்ம உள்ளம் எப்பொழுதும் அவர்தான் வாங்கி தேடிக்கொண்டே இருக்கும். நான் கஷ்டப்படுற நேரத்துல கூட தேவனே எனக்கு அடைக்கலம், அவர் நிச்சயமா எனக்கு உதவி செய்வார், என்னை நிச்சயமா இந்த போராட்டத்திலிருந்து, இந்த பிரச்சனையிலிருந்து அவர் என்னை மீட்டெடுப்பார். இந்த காரியத்திலிருந்து எப்படிப்பட்ட ஒரு சிறையிருப்புல நம்ம இருந்தாலும் சரி, நிச்சயமாய் தேவன் என்னை சிறையிருப்பை மாற்றி அவரை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று நம்ம இருதயம் நிச்சயமாக அவர் நம்பிக்கொண்டு இருக்கோம். பாருங்க, இன்னொரு காரியம், ஏசாயா 26வது வசனத்தை வாசிக்கும் போது, உமது நாமமும் உம்மை நினைக்கும் நினைவும் எங்கள் ஆத்தும வாஞ்சியா இருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய நியாயத்தீர்ப்பு வழியிலே உமக்கு காத்திருக்கிறது. உம்முடைய
நீதி நியாயங்கள் வழியாகவே நான் வந்து காத்திருக்கிறேன். உம்முடைய நீதி நியாயங்களையே நான் தேடுகிறேன், அதன்படியே நான் நடக்கிறேன். உம்முடைய நாமமும் உம்மை நினைக்கிற நினைவும் எங்கள் ஆத்மாவுக்கு ஆத்ம வாஞ்சியா இருக்கிறது. ஆத்ம வாஞ்சை தேவன் மேலேயே இருக்கும்போது நாம் அவரை எல்லாவித நீதியின் பாதையிலும் நம்ம ஐயா சங்கீதத்துல சொல்லும் போது அவர் விரும்புகிறது நீதியும் நியாயம் செய்வதையே தேவன் விரும்புகிறார் என்று நமக்கு அங்க தியானித்தோம். நீதி நியாயம் நான் செய்து நான் உமக்காகவே நான் காத்திருக்கிறேன். உம்முடைய நாமமும் நினைக்கிற நினைவு தான் எப்பொழுதும் என்னுடைய வாஞ்சையா இருக்கிறது என்று சொல்கிறார். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போதோ எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எக்காரணத்தை கொண்டோ நம்ம நீதியை விட்டு நம்ம விலகி விடாதபடிக்கு, நம்ம நீதியை நம்ம விட்டு விடாதபடிக்கு, நம்ம நீதியிலும் உத்தமத்திலையும் எப்பொழுதும் நம்ம நிலைத்திருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஏன்னா ஆண்டவர் அதுல தான் பிரியப்படுகிறார், அதை தான் விரும்புகிறார். ஒருவேளை எனக்கு கஷ்டத்தின் நிமித்தம், என்னுடைய சூழ்நிலை நிமித்தம் நான் இந்த காரியம், இந்த தவறான காரியத்தை செய்ய வேண்டிய, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம செய்ய வேண்டி இருக்கிறது இருந்து விட்டது என்று சொல்லி நம்ம சாக்கு போக்கு நம்ம சொல்ல முடியாது. அதனால எப்பொழுதும் நீதி நியாயம் செய்து தேவனுடைய நாமத்தின் மேலும் நம்ம தேவன் பேரிலும் எப்பொழுதும் நம்ம வாஞ்சியா இருக்கும்போது அவர் நம்மை விடுவிப்பதற்கு அவர் நிச்சயம் உண்மை உள்ளவராக இருக்கிறார். அதாவது அந்த 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் ஆத்மா இரவிலே உம்மை வாஞ்சிக்கிறது, எனக்குள் இருக்கிற என் ஆவியால் அதிகாலையிலும் உம்மை தேடுகிறேன். உம்முடைய நியாய தீர்ப்புகள் பூமியிலே நடக்கும்போது பூச்சக்கரத்தின் குடிகள் நீதியை கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லப்படுகிறது. என் ஆத்மா எப்பொழுதும் உண்மையே தேடிக்கொண்டு உண்மையிலே வாஞ்சாய் இருக்கிறது என்று சொல்கிறார். இரண்டாவது காரியம், அவருடைய ஆலயத்தின் மேல் வாஞ்சியா இருப்பதற்கு தேவன் விரும்புகிறார். சங்கீதம் 84:2 வாசிக்கலாம். என் ஆத்துமா கர்த்தருடைய ஆலய பிரகாரங்களின் மேல் வாஞ்சையும் தவனுமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். என்னுடைய ஆத்மா எப்பொழுதும் தேவனுக்கு அடுத்த காரியத்தில், அவருடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியத்தில் வாஞ்சையா இருக்குது. கர்த்தரை தேடுகிற காரியத்தில் என்னுடைய ஆத்மா எப்பொழுதும் வாஞ்சையா இருக்கிறது. சங்கீதம் 26:8 நம்ம வாசிக்கலாம். சங்கீதம் 26. உமது ஆலயமாகிய வாசஸ்தலத்தையும் உமது மகிமை தங்கிய ஸ்தானத்தையும் நாம் வாஞ்சிக்கிறேன் என்று சொல்லப்படுது. கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து ஒரு வாஞ்சை நமக்கு எப்பொழுது இருக்கணும். எப்பொழுது நான் தேவனை தேட போகிறேன், அவர் ஆலயத்துக்கு நான் போய் தேட போகிறேன் என்ற அந்த வாஞ்சை நமக்குள் இருக்கணும். சங்கீதம் 122:1 வாசிக்கும் போது, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போகும் வாருங்கள் என்று சொன்ன போது நான் மனமகிழ்ச்சியா இருந்தேன் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறதை பார்க்கலாம். அவர் கர்த்தருக்கு அடுத்த அந்த கர்த்தருடைய ஆலயத்தை குறித்து அவருடைய நினைவு எப்பொழுதும் தேவனை தேடுவதிலும் தேவனுடைய ஆலயத்துக்கு அடுத்த காரியத்திலும் அவர் எப்பொழுதும் அதன் நினைவா இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். அந்த ஆலயத்துக்கு போவோம்னால உடனே வாஞ்சை வந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சொல்லுகிறார் அவர், நாம் தேவனுடைய பிள்ளைகள் கர்த்தருடைய ஆராதனை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து நம்மளுடைய வாஞ்சை எப்படி இருக்கிறது? ஏதோ கடமைக்காக ஏனாதானா வந்து நம்ம தேவனை தேடுகிறோமா, இல்லைன்னா ஆலயத்துக்கு வாஞ்சித்து வருகிறோமா? ஞாயிற்றுக்கிழமை வருகிறதுனாலே நமக்கு ஒரு வாஞ்சை வரணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு, நான் இன்னைக்கு ஆலயத்துக்கு போகிறேன், கர்த்தரை நான் தரிசிக்க போகிறேன், கர்த்தரை தேட போகிறேன், அவரை தொழுது கொள்ள போகிறேன், அவர் நிச்சயமா என்னை சந்திப்பார், இன்னைக்கு என்னோட கூட பேசுவார் என்ற அந்த வாஞ்சை நமக்குள் வரணும். ஏதோ ஒரு சாக்கு போக்கு கிடைத்து இன்னைக்கு வேண்டாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், இல்லை மழை பெஞ்சிட்டு அடுத்த வாரம் போய்க்கலாம், இல்லைன்னா ஒரு சின்ன எனக்கு ரொம்ப எந்திக்க முடியல, ரொம்ப டயர்ட் ஆயிட்டு அடுத்த வாரம் போய்க்கலாம், இப்படி அன்னைக்கு நினைக்கிற ஜனங்கள் அநேகர் இருக்கிறார்கள். கொஞ்சம் லேட் ஆயிட்டு எந்திக்க, சரி அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், அதான் வாரம் ஞாயிற்றுக்கிழமை வருதே, எப்பனாலும் தான் போய்க்கிடலாமே. அப்படி அல்ல. தேவனை தேடு வாஞ்சை. இப்ப தாவீதுக்கு வந்து வேலையா இல்ல, அவருக்கு வேலை இருந்தது. அவ்வளவு பணிகள் மத்தியிலும் அந்த ஆலயத்தின் மேல அவர் வாஞ்சியா இருந்தார். கர்த்தருக்கு அடுத்த ஆலயம்னு சொன்னாலே அவருக்கு ஒரு சந்தோஷம் வருது இருதயத்துல. அவருடைய பிரகாரத்துல நான் வந்து வாசமா இருப்பதை தெரிந்து கொள்வேன்னு சொல்றார். அவருடைய ஆலயத்துல அவர் காரியத்துல தேடி போவோம், ஆலயத்துக்கு போனோம்னா அந்த மன மகிழ்ச்சியா இருந்தேன்னு சொல்லுகிறார். இப்படி நமக்கு மன மகிழ்ச்சி உண்டாகிறதா? தேவனை குறித்து, தேவனுடைய ஆலயத்தை குறித்து நம்ம சொன்ன உடனே நமக்கு மகிழ்ச்சி ஏற்படுகிறதா? இல்லைன்னா வருத்தம், ஐயோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆயிட்டு எனக்கு போகணுமே, கொஞ்ச நேரம் தூங்கி இருக்கலாமே, அதுவும் கெட்டு போகிறதே என்று சொல்லி வருத்தம் வருகிறதா? இல்லைன்னா வருத்தத்தோடு நம்ம வந்து ஆண்டவரை தேடி அவருடைய சமூகத்துக்கு வருகிறோமா? இதை நாம் யோசித்து பார்க்க வேண்டும்.
தேவனை தேடுகிறது வருத்தத்தோடு நம்ம தேடக்கூடாது. எப்பொழுதுமே அவரை தேடி வருகிறது வாஞ்சியோடு, விருப்பமாய் நம்ம ஆசையோடு தேடி வரணும். அதுதான் தேவர் விரும்புகிறார். அப்போ அப்படி வந்தாதான் நம்ம தேவ சமத்துல வந்து மன மகிழ்ச்சியாகவும் நம்ம ஆசையாகவும் விருப்பமாகவும் தேவனை ஆராதிக்க முடியும். கடமைக்காக ஏதோ போகணுமே என்று சொல்லி நம்ம வந்து உட்கார்ந்தா நம்ம தூக்க காலத்துல அப்படியே நம்ம அறகுறையா தான் நம்ம ஆண்டவரை ஆராதிப்போம். ஏதோ சொல்றதை கேட்போம், எந்திரிச்சுலாம் நிற்போம், உட்காரனா உட்காருவோம், அப்படிதான் நம்ம செய்வோம். அப்படி அல்ல. அந்த தாவி சொல்றாரு, நான் கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோன்றன்னு எனக்கு மன மகிழ்ச்சியான புறப்பட்டு போனேன் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமல்ல, யோசுவா தேவனுடைய ஆலயத்தை விட்டு, அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவன் பிரியாதிருந்தான், விலகாதிருந்தான்னு சொல்லப்படுது. ஆசரிப்பு கூடாரத்துல தேவ மகிமை இறங்குகிறது. மோசே அவங்களாம் வந்து பேசுகிறார்கள். பேசி அவங்களாம் கடந்து போனதுக்கு பிற்பாடு கூட அவனுக்கு அந்த ஆலயத்தை, அந்த ஆசரிப்பு கூடாரத்து மேல இருந்த அந்த வாஞ்சை, ஆவல் நிமித்தம் அவர் அங்கேயே உட்கார்ந்து இருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் போகல உடனே எஞ்சி. ஏன்னா அவர் மேல் அந்த ஆசரிப்பு கூடாரத்தின் தேவன் மேல் வைத்திருந்த அந்த வாஞ்சை, அவர் அந்த இடத்துல தங்கி இருந்தார், அந்த இடத்துல அமர்ந்து இருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனா காலம் வரும்போது தேவன் யோசுவாவை உயர்த்தினார் என்று நம்ம பார்க்கிறோம். என்னிடத்துல அவன் வாஞ்சியா இருந்தபடினால் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தை யோசுவாவுடைய வாழ்க்கையில் நிறைவேறினது. ஹல்லேலூயா. தேவனத்துல வாஞ்சையாய் நம்ம இருக்கும்போது நிச்சயமாய் தேவன் நம்மளை உயர்த்துகிறதுக்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். அவருடைய ஆலயத்துல நம்ம வந்து சரியானபடி நம்ம செய்கிறோமா, சரியான நேரத்துக்கு வருகிறது, அவரை வாங்கிட்டு தேடுகிறது, மனமகிழ்ச்சியா நம்ம வந்து தேவனை தேடும் போது தேவன் அதுல பிரியப்படுகிறார். அவரை நம்மளை உயர்த்துவதற்கு அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். வருத்தத்தோடும் கஷ்டத்தோடும் போன வந்து தேவனை ஆராதிப்பதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. மன மகிழ்ச்சியா நம்ம தேவனை ஆராதிப்பது தான் அவர் விரும்புகிறார். பாருங்க, மூன்றாவது காரியம், வேத வசனத்தின் மேல் வாஞ்சை. 1 பேதுரு 2வது அதிகாரம் 3வது வசனம். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாய் இருங்கள். நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தையை போல திருவசனமாகி களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் வாஞ்சியாயிருங்க. நீங்கள் நாளுக்கு நாள் கர்த்தரை அறிகிற அறிவில் வளர வேண்டுமானால், தெய்வத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டுமானால், அவருடைய திருவசனத்தை குறித்து நீங்கள் அதிகமாய் அது மேல் வாஞ்சை வைத்து அதை தேடி நீங்கள் வாசிக்கும் போதுதான் அது குறித்து நம்ம தெய்வத்தை குறித்தும் தெய்வத்துடைய நமக்கு காரியங்களை குறித்து நம்ம அதிகமாய் நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஒரு வசனம், அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த பட்டணத்தார், பெரோயா பட்டணத்தார் மன வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு, அவர்களுக்கு வசனம் போதிக்கப்பட்ட போது அந்த வசனங்களை அவர்கள் மனோ வாஞ்சையாய் ஏற்றுக்கொண்டு, காரியம் இப்படியா இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ளவர்களை பார்க்க நற்குல குணசாலிகளாய் இருந்தார்கள். வேத வசனம் நம்மை உருவாக்கும், வேத வசனம் நம்மளை உருமாற்றும், வேத வசனம் நம்மளை திருத்தி கொண்டே வரும். நம்ம எந்த அளவுக்கு வேத வசனத்தை நம்ம வாசிக்கிறோமோ பாருங்க, ஒரு ஆள் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கலாம், நாமளே அதை வாசித்து இப்படி வாஞ்சையாய் இப்படியா சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை நம்ம அறிந்து கொள்ளும் போது நம்மளை திருத்திக் கொள்வதற்கு அந்த வேத வசனங்கள் நமக்கு மிகவும் உதவியா இருக்கிறது. நற்குணசாலிகளாய் இந்த பட்டணத்தை, இந்த ஜனங்களை மாற்றினது என்று நம்ம பார்க்கிறோம். வேத வசனங்களை நம்ம வாங்கித்து அதை தேடி நம்ம வாசிக்கும் போது நம்மளை நற்குணசாலிகளாய் வேத வசனங்களை மாற்றுகிறது. தெய்வத்தை நம்ம அதிகமாய் நம்ம அறிந்து கொள்வதற்கு நம்மளை அது மாற்றுகிறது. இன்னும் நம்மளை ஆண்டவர் அவருக்கு ஏற்ற ஒரு பாத்திரமாய் உருவாக்குவதற்கு வேத வசனங்கள் நமக்கு உதவி செய்கிறதாய் காணப்படுகிறது. எந்த அளவுக்கு வேத வசனங்களை நாம் அதிகமாய் நம்ம விரும்பி வாசிக்கிறோமோ, விரும்பி அதை தேடி தேடி வாசிக்கிறோமோ, அந்த அளவுக்கு வேத வசனங்கள் நம்மை தெய்வத்துக்கு நேராய் கொண்டு வந்து நிறுத்துகிறதாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த பட்டணத்தார் குறித்து அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து அவர் பார்த்ததினால் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்களை பார்க்கலாம், யார் அதிகமான வேத வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ, யார் அதிகமாய் தேடி வாசிக்கிறோமோ அவர்களுக்கு
அது நிச்சயமாய் ஞானத்தையும் புத்தியையும் தெய்வத்தை அறிகிற அறிவையும் தந்து அவர்களை தெய்வத்துக்கு ஏற்ற ஒரு பிள்ளையாய் அந்த வசனம் மாற்றிக்கொண்டே இருக்கிறது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. அப்போஸ்தலர் 13வது அதிகாரம் 7வது வசனம், அவன் வேகமுள்ள மனுஷனாகிய திருக்கேபவுல் என் அதிபதியுடனே கூட இருந்தான். அந்த அதிபதி பர்னபாவையும் சவுலையும் அழைப்பித்து அவர்களின் தேவவசனத்தை கேட்க ஆசையாயிருந்தான். அவர்கள் பாருங்க, இது புறஜாதி மனுஷன், அவர்களும் இவங்க பேசுகிற அந்த காரியத்தை அவங்க கவனித்ததுனால இந்த திருவசனத்தை கேட்பதற்கு, வேத வசனத்தை கேட்பதற்கு அவனும் ஆசையா இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. அப்ப பாருங்க, வேத வசனம் எப்படி உருவாக்குகிறது என்பதை நம்ம அறிந்து, வேத வசனம் நமக்கு ஞானம் உள்ளவர்களாய் நம்மளை மாற்றுகிறது. அதுல மாற்றுக்கிறதே கிடையாது. எவ்வளவுக்கு எவ்வளவு நம்ம வசனத்தை தேடி வாசிக்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு ஞானத்தையும் புத்தியும் வேத வசனம் தருகிறது. நம்மளை நற்குணசாலிகளாய் மாற்றுகிறது. நல்ல ஒரு மனிதனாய் நம்மளை வேத வசனம் நம்ம மாற்றுகிறதாய் காணப்படுகிறது. 4வது காரியம் பாருங்க, கட்டளையின் மேல் வாஞ்சை. கட்டளையின் மேல் நம்ம வாஞ்சை வைத்து அவரை தேடுவது, அந்த கட்டளையை நம்ம நிறைவேற்றுவதற்கு வாஞ்சை வைத்து அதை நிறைவேற்ற முயற்சி செய்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. சங்கீதம் 119வது அதிகாரம் 40வது வசனம். 119வது சங்கீதம் 40வது வசனம். இதோ உம்முடைய கட்டளைகளின் மேல் வாஞ்சையா இருக்கிறேன். நீதியால் என்னை உயிர்ப்பியும். உம்முடைய கட்டளையின் மேல் நான் வாஞ்சையா இருக்கிறேன், உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். தேவனுடைய கட்டளை மேல் நம்ம எப்படி, எந்த அளவுக்கு நம்ம வாஞ்சையா இருக்கிறோம் என்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. கட்டளையை நம்ம நேசிக்கிறோமா? ஆண்டவர் ஒரு காரியத்தை இதை செய்யி, இல்லைன்னா இதை செய்யாதன்னு சொல்லும்போது நம்ம அதை நேசிக்கிறோமா? இல்லைன்னா அது நமக்கு வருத்தமாகவும் கஷ்டமாகவும் இருக்கிறதா? யார் மூலமானாலும் ஆண்டவர் பேசலாம், எந்த மனுஷன் மூலமாகவும் எப்படினாலும் ஆண்டவர் பேசலாம். தேவன் நமக்கு ஒரு கட்டளை, 119 சங்கீதம் 159வது வசனத்தை வாசிக்கலாம். 159. இதோ உம்முடைய கட்டளைகளை நேசிக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். நான் உம்முடைய கட்டளையை நான் நேசிக்கிறேன், உம்முடைய கிருபையின்படி என்னை உயிர்ப்பியும். தேவனுடைய கட்டளையை நம்ம நிறைவேற்றுவதற்கு மிகவும் வாஞ்சையா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த இடத்துல தாவீது தான் சொல்றான், நான் உம்முடைய கட்டளையின் மேல் மிகவும் நான் வாஞ்சியா, உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியா இருக்கிறேன் என்று சொல்கிறார். அப்ப தேவனுடைய கட்டளை எதா இருந்தாலும் அதை நம்ம நேசிக்க வேண்டியது, அதை வாஞ்சையாய் நம்ம நிறைவேற்ற வேண்டியதும் மிகவும் அவசியமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 7வது அதிகாரம் 15வது வசனத்தை வாசிக்கலாம். மேலும் நீங்கள் எல்லாரும் கட்டளைகளுக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவருடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பா இருக்கிறது. மேலும் நீங்கள் எல்லோரும் கட்டளைக்கு அமைந்து பயத்தோடும் நடுக்கத்தோடும் தன்னை ஏற்றுக்கொண்டதை அவன் நினைக்கையில் அவருடைய உள்ளம் உங்களை பற்றி அதிக அன்பாய் இருக்கிறது. அவருடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் ஒரு ஊழியக்காரனை ஏற்றுக்கொண்டபடினால் என் உள்ளம் உங்களை நேசிக்கிறது என்று இந்த இடத்துல சொல்லுகிறார். பாருங்க, கட்டளையை, தேவனுடைய கட்டளையை நாம் மிகவும் நேசித்து அது மேல் வாஞ்சை வைத்து அதை நிறைவேற்றுவதற்கு, நாம் அபியாசப்படுத்துவதற்கு நம் இருதயத்தை செலுத்துவது மிகவும் அவசியமா இருக்கு. சங்கீதம் 112வது சங்கீதம் 1வது வசனத்தை வாசிக்கலாம். அவருடைய கட்டளைக்கு பயந்து அவருடைய கட்டளையில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவருக்கு பயந்து அவருடைய கட்டளை, ஒருவேளை ஆண்டவர் சொல்லுகிற கட்டளைகள் சில நேரங்களில் நமக்கு ஒரு வருத்தத்தை நமக்கு ஏற்படுத்தலாம். ஒருவேளை செய்வதற்கு மனதில்லாமல் கூட நம்ம இருக்கலாம். ஆனாலும் அதை செய்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. அதை செய்தால் நமக்கு அதை குறித்து அது மூலமாய் நமக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம், ஒரு நன்மை நமக்கு இருக்கிறதாய் காணப்படுகிறது. அதனால தேவனுடைய கட்டளை எதா இருந்தாலும், ஆண்டவர் எப்பொழுது அவருடைய கட்டளை நமக்கு வந்தாலும் சரி, நம்ம உடனே அதை கீழ்ப்படிவதற்கு நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. இந்த தாவீது தன்னுடைய தேவனுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதற்கு அவர் பிரியமாய் இருந்தார் என்று சொல்றார். கர்த்தருடைய கட்டளை, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளையில் நான் மிகவும் பிரியமா இருக்கிறேன். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டாலும் இந்த ஜனத்தை அழித்து விடு,
இந்த காரியத்தை நீ அழித்து விடு, இதை விட்டு விடு என்று எதை சொன்னாலும் அதை நிறைவேற்றுவதற்கு அவர் உடனே கீழ்ப்படிந்து அவர் உண்மை உள்ளவராக இருந்தார் நம்ம பார்க்கிறோம். இப்ப சவுல் அமலேக்கியரை அழிக்கும்படி ஆண்டவர் சொன்ன அந்த கட்டளையை அவர் செய்யாமல் விட்டுவிட்டதனால், மீறினதனால் அதான் அந்த ஆண்டுடைய கோபம் அவர் மேல் வந்தது. தேவன் அவரை தள்ளிவிட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஆண்டவர் அவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நமக்குள் இருக்கும்போது, இதை நீ விட்டுவிடு, இதை எனக்கு பிரியமில்லை, இந்த காரியத்தை விட்டு நீ விலகி விடு என்று நமக்கு ஒருவேளை சொல்லும் போது நமக்கு ஒருவேளை அது விருப்பமா இருக்கலாம், நமக்கு அது ஒருவேளை நம்ம ஆசையாய் நம்ம அது மேல வைத்திருக்கலாம். ஆனாலும் இது உனக்கு வேண்டாம், இது தேவையில்லாத காரியம், இதை நீ விட்டுவிடு, இது உனக்கு அவசியமில்லை என்று தேவன் ஒருவேளை நமக்கு ஒரு கட்டளை கொடுப்பார். ஆனால் நாம் அதை கீழ்ப்படிவது மிகவும், நம்ம விட்டு அதை விலக்கி விடுவது இல்லைன்னா அழித்து விடுவது அது மிகவும் அவசியமா இருக்கிறது. அதை நம்ம செய்யாவிட்டால் அது ஒருவேளை நமக்கு பிற்காலத்துல நம்மை அதை மேற்கொள்ளக்கூடும். ஒருவேளை அது அந்த காரியமே ஆண்டவர் எதை நமக்கு அழிக்க சொன்னாரோ, எதை விட்டு விலக சொன்னாரோ, எதை விட்டுவிடு, இந்த தொடர்பு உனக்கு வேண்டாம் அதை விட்டுவிடு, இந்த இன்னாருடைய பழக்கம் உனக்கு வேண்டாம் விட்டுவிடு, அதை அழித்து விடு என்று சொல்லும் போது அது விட்டு விடுவது நல்லது. ஒருவேளை நமக்கு அது வருத்தத்தை உண்டாக்கலாம், ஆனாலும் தேவன் சொன்னால் அது விட்டு விடுவது நல்லது. இல்லைன்னா ஒருவேளை அது ஒரு காலகட்டம் வரும்போது நம்மளை மேற்கொள்ளக்கூடும், ஒருவேளை நம்மளை அழித்து விடக்கூடும். அதனால ஆண்டவர் முன்னெச்சரிக்கையாய் அதை நமக்கு சொல்லுகிறது உண்டு. அதனால தேவனுடைய கட்டளைகளை நாம் வாஞ்சித்து அதை அப்படியே நம்ம மிகவும் ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படிவது நமக்கு மிகவும் அவசியமா இருக்கிறது. அதை நிறைவேற்றுவதற்கு நமக்கு நம்முடைய இருதயத்தை நம்ம சாய்ப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது என்று அறிந்து கொள்ளணும். 5வது காரியம், தேவனுடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு வாஞ்சையா இருப்பது மிகவும் அவசியமா இருக்கிறது. பிலிப்பியர் 3வது அதிகாரம் 12வது வசனம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்துவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை நான் பிடித்துக் கொள்ளும்படி ஆசையை தொடர்கிறேன். நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன் என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்றதை நாம் பார்க்கிறோம். அப்ப நான் எதற்காக அழைக்கப்பட்டேனோ அதை நான் செய்வதற்கு மிகவும் ஆசையாகவும் நான் வாஞ்சியாகவும் இருக்கிறேன் என்று அந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நோக்கத்தை வைத்து தான் ஆண்டவர் அழைத்திருக்கிறார். நம்ம ஒவ்வொரு மேலும் ஒவ்வொரு சித்தத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை அவர் உங்களுக்கு சொல்லி இருக்கலாம், நீங்கள் அறிந்திருக்கலாம், இல்லைன்னா அறியாமல் கூட இருக்கலாம். ஆனால் ஒரு நோக்கத்தை ஆண்டவர் உங்க மேல் வைத்திருக்கிறார். அவர் சொல்லுகிற பவுல் என்ன எதற்காக ஆண்டவர் பிடித்தாரோ அதை நான் நிறைவேற்றும்படி, அதை பிடித்து கொள்ளும்படி நான் ஆசையாய் தொடர்கிறேன் என்று சொல்கிறார். விருப்பமாய் அதை செய்கிற ஒருவேளை அந்த ஆண்டவர் சொல்லுகிற அந்த காரியம் கொஞ்சம் கஷ்டமான காரியமா இருக்கும், நமக்கு ஒருவேளை ஆரம்பத்துல தெரியலாம். ஆனாலும் அதை நம்ம செய்து முடிக்க வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. நம்மேல் என்ன சித்தத்துக்காக என்ன நோக்கத்துக்காக தேவன் நம்மை அழைத்தாரோ அந்த அழைப்பையும் சித்தத்தையும் நாம் நிறைவேற்றுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையில அவர் மரிப்பதுதான் அவருடைய தேவ சித்தம் என்பது அவர் தெரியும். அவருக்கு அந்த கஷ்டமா இருந்தது அந்த நேரம், சூழ்நிலை. அதனாலதான் சொல்றார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும், ஆனாலும் உங்களுடைய சித்தத்தின்படி ஆக்கடுவது என்று சொல்லுகிறார். ஆனாலும் தேவ சித்தத்தை விட்டு அவர் கொஞ்சம் கூட விலகாமல் அதை முழுமையாய் அவர் நிறைவேற்றுவதற்கு அவர் உண்மை உள்ளவர் இருந்தால் நிறைவேற்ற வாங்கியா தான் இருந்தார். இருந்தாலும் அந்த கஷ்டத்து நிமித்தம் படப்போகிற பாடுகள், அவ்வளவு பெரிய பாடுகள் இருக்கிறது. அதனால அந்த வார்த்தையை அவர் சொல்லுகிறார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கட்டும் என்று சொல்லி. ஆண்டவர் சில நேரங்களில் தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை நமக்கு கொஞ்சம் கஷ்டமா தெரியலாம், ஆனாலும் அதுல நமக்கு நன்மை, நமக்கு ஆசீர்வாதத்தை தேவன் வைத்திருக்கிறார். அதனால்தான் நாம் தேவ சித்தத்தை அது மேல் வாஞ்சித்து நிறைவேற்றுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. அப்போஸ்தலர் 20வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கலாம். ஆகிலும் அவர்களின் ஒன்றை குறித்து கவலைப்படேன். என் பிராணனையும் நான் அறியாது என்றேன். என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடு முடிக்கவும் என்னுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய ஊழியத்தை நிறைவேற்ற வராமல் இருந்தேன். பவுல் அப்போஸ்தலன் அவருடைய அழைப்பை குறித்து மிகவும் ஒரு நல்லபடி அவர் தெரிந்திருந்தார், சரியானபடி அவர் அறிந்திருந்தார். அதனால்தான் சொல்றார், நான் எதை குறித்தும் நான் கவலைப்படேன். என் பிராணனை நான் அருமையாக எண்ணேன், என் ஓட்டத்தை நான் சந்தோஷத்தோட முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே நான் விரும்புகிறேன் என்று சொல்லுகிறார். எனக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றும் போது பல பாடுகள் போராட்டங்கள் வரலாம்.
ஆனால் சொல்லுகிறார், நான் அதை குறித்து நான் எதை குறித்து நான் கவலைப்பட மாட்டேன். என் பிராணனை நான் அருமையா எண்ணேன். அது நிமித்தம் எனக்கு பிராணனே போனாலும் பரவாயில்ல, அதனால நான் அதையும் நான் அருமையாக எண்ணேன். ஆனாலும் என் ஓட்டத்தை நான் சந்தோஷமாக நான் ஓடவே விரும்புகிறேன்னு சொல்ல. நம்முடைய ஓட்டத்தை நம்ம சந்தோஷமாக நம்ம ஓடுகிறோமா? தேவன் அழைத்த அழைப்புல நம்ம ஓடுகிறோமா? தேவ சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவதற்கு நம்ம வாஞ்சியாய் ஓடுகிறோமா? நம்ம எப்படி நம்மளுடைய ஓட்டம் இருக்கிறது? அதை வாஞ்சியாய் நம்ம தேடி ஓடி அந்த நம்மளுடைய ஓட்டத்தை எதற்காக தேவன் நம்மை பிடித்தாரோ, எதற்காக அழைத்தாரோ, அந்த ஓட்டத்தில் நம்ம சரியானபடி ஓடிக்கொண்டிருக்கிறோமா என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமா இருக்கிறது. அவர் சொல்லுறான், நான் என்னுடைய ஓட்டத்தை நான் சரியானபடி ஓடி நான் கர்த்தராகிய இயேசுவின் இடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவே நான் விரும்புகிறேன். நமக்கு தேவன் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதை விரும்பி நம்ம ஓடுவது, அதை செய்வது மிகவும் அவசியமா இருக்கிறது. பாருங்க, கடைசியா ஒரு காரியம், 6வது காரியம், பரலோகத்தின் மேல் நம்ம வாஞ்சை வைத்து அவரை நாம் தேடுவது மிகவும் அவசியமா இருக்கிறது. 2 கொரிந்தியர் 5வது அதிகாரம் 2வது வசனம். ஏனெனில் இந்த கூடாரத்தை நாம் தவிர்த்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தெரிந்து கொள்ள மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாய் இருக்கிறோம். 2 கொரிந்தியர் 5:2. இந்த கூடாரத்தின் மேல் இந்த கூடாரத்திலே நாம் தவித்து நம்முடைய பரம வாசஸ்தலத்தை தரித்து கொள்ள மிகவும் வாஞ்சை உள்ளவர்களாய் இருக்கிறோம் என்று இந்த இடத்துல பவுல் அப்போஸ்தலன் சொல்கிறார். நம்முடைய எப்பொழுதும் நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுடைய நோக்கம் பரலோக ராஜ்யத்தை குறித்தே இருக்க வேண்டும். பரலோக ராஜ்யத்தை குறித்த ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். இன்னைக்கு அநேகர் பரலோக ராஜ்யத்தை குறித்து அவர்கள் மறந்து விடுகிறார்கள், மறந்து போனார்கள் என்று நம்ம பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தை குறித்து ஒரு எண்ணமே அவங்களுக்கு இல்லை. பரம காரியத்தை குறித்து, நித்திய ஜீவனை குறித்து, இந்த உலக வாழ்க்கைக்கு பிற்பாடு நமக்கு ஒரு வாழ்க்கை, நித்திய வாழ்க்கை இருப்பது என்பதை குறித்து ஒரு அறிவே இல்லாதனாலதான் இங்க தாறுமாறாய் வாழுகிற வாழ்க்கை, தாறுமாறாய் ஓடுகிற ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களும் கூட அப்படிப்பட்ட காரியங்களை செய்து கொண்டிருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. காரணம், அவர்களுக்கு நித்தியத்தை குறித்த ஒரு தெளிவான அறிவு இல்லை, அது மேல ஒரு நம்பிக்கை இல்லை. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு நித்தியத்தை குறித்து நம்பிக்கை இல்லாமல் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பரம வாசஸ்தலத்தை குறித்து நம்முடைய சிந்தை எப்பொழுதும் பரலோகத்தின் மேல் வாஞ்சியா இருக்கணும். நான் எப்படியாகிலும் நாம் பரலோகம் போனோம், தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படியாகிலும் நான் அடைய வேண்டும் என்ற எண்ணம் நமக்கு ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு இருக்கணும். கர்த்தர் நம்ம அதற்காகவே தெரிந்து கொண்டார். நாம் பரலோக ராஜ்யத்தை கொண்டு போக வேண்டும் என்பதற்காகவே ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்துல நம்மளை சுகமாய் வாழ்வதற்காக அல்ல, உலகத்துல நல்லபடியாக வாழ்ந்து முடிப்பதற்காக அல்ல. இதற்கப்புறம் ஒரு முக்கியமான வாழ்க்கை நமக்கு இருக்கிறது, பரலோக வாழ்க்கை, நித்திய ஜீவன் நமக்கு இருக்கிறது. என்றென்றைக்கும் அந்த தேவனோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை. அதனால நம்ம முதல்ல யோவான்ல வாசித்த ஆண்டவர் சொல்லுகிறார், இவர்கள் என்னோடு கூட இருக்க விரும்புகிறேன் என்று சொல்கிறார். இவர்கள் எல்லாரும் என்னோடு கூட வாசம் பண்ண விரும்புகிறேன்னு சொல்கிறார். தேவனோடு கூட நாம் இருக்க வேண்டும் என்பதை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விரும்புகிறார். அதற்காகவே நம்மளை தேடி வந்து ரட்சித்தும் இருக்கிறார். இந்த எண்ணம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்பொழுதும் இருக்கணும். அதை நம்ம மறந்து விட்டோமானால் இந்த உலகத்துலதான் நம்ம கவனம் செலுத்தி, உலக வாழ்க்கையில நம்ம கவனம் செலுத்தி அதுல நம்ம ஓடிக்கொண்டிருப்போம். எப்பொழுதும் நம்முடைய எண்ணம் முழுவதும் நான் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நான் பிரவேசிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்தை நான் சுதந்திரிக்கணும், தேவனுடைய ராஜ்யத்துக்கு நாம் போக வேண்டும் என்ற அந்த எண்ணம் எப்பொழுதும் இருக்கணும். நாம் கர்த்தர் மேல் நம்ம வாஞ்சை வைக்கும் போது அவர் அதை நிறைவேற்றி தருவதற்கு நமக்கு போதுமானவராக இருக்கிறார். என்னிடத்தில் அவன் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் அவனை உயர்ந்த அடைக்கலத்துல வைப்பேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். மான்கள் இருவரை வாஞ்சித்து கதவு போக வாஞ்சித்து